பெண்களுடைய சிறப்பை நாம் பேசிக் கொண்டிருந்தால் வல்ல ரஹ்மானுடைய பாக்கியம் பெற்றவர்களாக நாள் வரை இவ்வளவு சிலாகித்து மனித சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக இறைவன்கள் குறிப்பிடுகிறான் என்று சொன்னார். அடிப்படை கல்வி மட்டுமல்ல, சமூக கல்வி, வணிக கல்வி பயின்றவர்களாக இருந்தாலேயே மொத்தமே 20 பேர் தான். இறைவனுடைய நெருக்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் குவைக்கு போறாங்க. காய்ச்சல் வரக்கூடிய அளவிற்கு படபடப்பையும் ஏற்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேற்றிய வாசகங்கள் இருக்கிறது. ஆக சிறந்த அறிவுடையோருக்குரிய அத்தனை வாசகங்களும் அங்கே அறிவுடையவர்களுக்கான ரோல் மாடலாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பெண்கள் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். மிக உயர்வான படைப்பு என்று இறைவன் சிலாகித்து சொல்லக்கூடிய ஒரு படைப்பினம்தான் மனித படைப்பினமாகிய நாம இருக்கிறோம். இதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய உடலிலிருந்து பிரித்தெடுத்து ஒரு பெண்ணை படைத்து இந்த சமூகம் பல்கி பெருகுவதற்காக இறைவன் அப்படி ஒரு அருள் கொடையை இந்த பூமியிலே ஒருவரை சார்ந்து ஒருவர், ஒருவரை சார்ந்து மற்றொருவர் என்று இருக்க வேண்டிய கட்டாயத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலமாக சுகதுக்கங்களை ஏற்படுத்தி அதன் வழியிலேயே அதனுடைய இறுதியாக உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருகிறேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நம்முடைய துணையான இணையான பெண்களுடைய சிறப்பை நாம் அவ்வப்போது எடுத்து நாம் பேசிக்கொண்டிருந்தால் வல்ல ரஹ்மானுடைய பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆகிய அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இம்ரானுடைய மகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன் இவர்கள் நாள் வரை இவ்வளவு சிலாகித்து மனித சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக இறைவன் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அவரவர்களை குறிப்பிடும் பொழுது அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள், என் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள், என்னுடைய நல்லடியார்களாக இருந்தார்கள் என்று இறைவன் மட்டும் குறிப்பிடவில்லை. கூடுதலாக அவர்கள் அறிவுடையவர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் மக்கமா நகரிலேயே, அவ்வளவு பெரிய நகரில மொத்தமே படித்தவர்கள் 20 பேர் தான். மொத்தமே படித்தவர்கள் 20 பேர். படித்தவர்கள் என்றால் என்ன? அந்த மொழியை எழுத தெரிய வேண்டும், எழுதியதை படிக்க தெரிய வேண்டும். இதுதான் கற்றவர் என்பதற்குரிய அடிப்படை தகுதி. அந்த அடிப்படை தகுதியை பெற்றிருப்பது மட்டுமல்ல, கூடுதலான சிறப்பு படிப்பையும் கூட படித்திருந்தவர்கள் மக்கமா நகரிலேயே மொத்தமே 20 பேர் தான். ஏதேனும் ஒரு நோட்டீஸ் போர்டு, காபாவில் அடிக்கடி நோட்டீஸ் போர்டு போடுவாங்க. அந்த நோட்டீஸ் போர்டை கூட அங்கு இருக்கக்கூடிய மக்களால் படிக்க தெரியாது. யாராவது படிக்க தெரிந்தவர்கள் வருவார்களா என்று அவர்கள் அங்கே நின்றே கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது இந்த அறிவிப்பு போட்டிருக்கிறார்கள், இந்த அறிவிப்பு என்னவென்று எங்களுக்கு படித்து சொல்லுங்கள் என்று கேட்பதற்காக நின்று கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருத்தர் வருவாங்க, அவங்க படித்து சொல்லுவாங்க. அப்படித்தான் காபாவை கட்டும் பொழுது கூட அந்த அறிவிப்பு பலகை தொங்க விட்டிருந்தார்கள். அதை பல பேர் அருகில் நின்று கேட்டு தெரிந்து கொண்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிப்படை கல்வி மட்டுமல்ல, சமூக கல்வி, வணிக கல்வி பயின்றவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக குகைக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டார்கள் என்றால், இறைவனுடைய நெருக்கம் வேண்டும், இறைவனுடைய நெருக்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் குகைக்கு போறாங்க. அங்கே தியானம் மேற்கொள்றாங்க, திக்ரு பண்றாங்க. அந்த திக்ரு பண்ணதனுடைய விளைவு அவர்களுக்கு இறைவன் தூதரை அனுப்பி தந்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகிறான். அப்ப இதுல சந்தோஷம் தானே படணும், பெருமை தானே படணும், ஏற்றுக்கொள்ளணும்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? பதட்டம் அடைகிறாங்க. அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு அது படபடப்பாக
எந்த அளவிற்கு என்று சொன்னால் காய்ச்சல் வரக்கூடிய அளவிற்கு படபடப்பையும் ஏற்படுத்துகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள வர்றாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொல்றாங்க, நான் இந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு காய்ச்சல் வருது, என்னை போத்துங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்தில் படித்தவர்கள் என்பதற்குரிய அடையாளமாக, கற்றறிந்தவர்கள் என்பதற்குரிய அடையாளமாக அவர்கள் எப்படி கணவனுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா, ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எந்த அளவிற்கு படபடுத்து போவார்கள் மனைவிமார்கள். அதற்கு மேல 3 மடங்கு 4 மடங்கு அவர்கள் படபடுத்து போவாங்க. ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி சொல்றாங்க, அவர்களுடைய குணாதிசயத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயத்தை எடுத்து சொல்றாங்க. நீங்க இப்படி எல்லாம் நல்லது செய்யறீங்க, ஏழைகளுக்கு உணவளிக்கிறீங்க, வயோதிகர்களை நீங்க பாத்துக்கிறீங்க என்று அவர்களுடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேற்றிய வாசகங்கள் இருக்கிறது. ஆக சிறந்த அறிவுடையோருக்கு உரிய அத்தனை வாசகங்களும் அங்கே வெளிப்படும். அப்படி அவர்கள் தேற்றுகிறார்கள். தேற்றுவது மட்டுமல்ல, அந்த நடந்த சம்பவத்தை நன்மாராயமாக எடுத்து சொல்றாங்க. அப்படி ஒரு இறை தூதர் உங்களுக்கு வந்திருக்காங்களா, அப்போ சிறப்பு தான், உங்களை இறைவன் ஏற்றுக்கொண்டான், உங்களுடைய திக்ரை ஏற்றுக்கொண்டான், உங்களுடைய நற்செயல்களை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நன்மாராயத்தில் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன விளைவு, என்ன அந்தஸ்து கிடைக்க போகிறது என்பதையும் எடுத்து சொல்லி அவர்களை தன்வயப்படுத்துறாங்க. இறைவன் குர்ஆன்ல சொல்றான், அலக் சூராவுல, இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நீங்கள் இறைவனுடைய பெயரை சொல்லி நீங்கள் படியுங்கள்னு சொன்னதற்கு பிறகு என்னுடைய பராக்கிரமத்தை, என்னுடைய சக்தியை படியுங்கள், என்னுடைய என் சார்பான ஈமானை படியுங்கள், என்னுடைய கட்டளைகளை படியுங்கள், என்னை இப்படி வணங்கக்கூடிய வழிமுறைகளை படியுங்கள் என்று சொல்லவில்லை. அடுத்த வார்த்தை என்ன சொல்றான், படியுங்கள்னு சொன்ன அடுத்த வார்த்தை என்ன சொல்றான், ஹலக்கல் இன்சான மின் அலக், ஒரு துளி நீரில் இருந்து மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதனை படியுங்கள். ஒரு துளி நீரில் இருந்து மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை எப்படி படிக்க முடியும்? எப்படி படிக்க முடியும்? அதற்குரிய அறிவு இருந்தால்தான் படிக்க முடியும். அந்த கல்வி அறிவு இருந்தால்தான் அதை படிக்க முடியும். அதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்கள் படிக்கும் போதே அவர்கள் அறிவுடையவர்களாக படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் அவர்கள் பயனுள்ள கல்வியை பயின்றவர்களாக இருப்பார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். இதற்காகத்தான் இறைவன் அவர்களை தேர்வு செய்கிறான். ரோல் மாடலாக மனித சமூகத்திலிருந்து அவர்களை தேர்வு செய்கிறான். யாருக்கு இறைவன் கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு இறைவன் நெருக்கத்தை பாராட்டுகிறான். நெருக்கத்தை யாரிடத்திலே பாராட்டுகிறானோ அவர்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த இறைவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு கொடுக்கல. ஃபிரௌனை கைவிட்ட இறைவன் ஃபிரௌனுடைய மனைவியை அறிவுடையவராக தேர்வு செய்து கொண்டான். இப்படியாகத்தான் இந்த மனித சமூகத்திலே பெண்கள் அறிவுடையவர்களுக்கான ரோல் மாடலாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஈமான் கொண்டவர்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பது மட்டுமல்ல, இந்த அறிவுடைய சமூகம் என்பதனை இந்த வட்டத்துக்குள்ளே இறைவன் அந்த பெண்களை நிறுத்தவில்லை. இந்த இஸ்லாமிய வரலாற்றுக்கு முன்பாக இருந்தும், இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து துவங்கி இப்பொழுது வரைக்கும் மிக பிரம்மாண்டமான, சிலாகித்து சொல்லக்கூடிய, பிரமித்து போகக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலே பெண்கள் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். அதை இஸ்லாமிய வரலாற்றில் இருந்தே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்தே பெண்கள் அந்த சாதனையை துவங்கி இருக்கிறார்கள் என்பதனை நம்ம பார்க்க இருக்கிறோம்.